அனைவருக்கும் வணக்கம். வினைத்தெளிவு சேனலின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோல பதற்றத்தை உருவாக்கும் காரணங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். அதன் தொடர்ச்சியா மேலும் சில காரணங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். பதற்றம் உருவாக பல காரணங்கள் இருக்கிறதுனால 2 அல்லது 3 பகுதிகளா பிரிச்சு பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு அறிவிப்பு. நான் இதுவரை 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பதற்றம் காரணிகளும் தீர்வுகளும். 2வது புத்தகம் மதுவை கட்டுப்படுத்த எளிய வழி. இந்த 2 புத்தகங்களை எப்படி வாங்கலாம் அப்படின்ற தகவலை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள கடந்து செல்லலாம். சென்ற வீடியோல 4 காரணங்களை பார்த்தோம். 1 சிந்தனை வடிவ குறைபாடு, 2 பணிபுரியும் இடம், 3 சோஷியல் மீடியா நியூஸ், 4 உடைந்து போன உறவுகள். இதை தொடர்ந்து இந்த வீடியோல மேலும் 5 காரணங்களை பார்க்க போறோம். பதற்றம் உருவாக 5வது காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது. மது அருந்துதல், ஸ்மோக்கிங், பான்பராக பயன்படுத்துறது போன்ற பழக்கங்கள் நம்முடைய மனநலத்தை பாதிச்சு பதற்றத்தை அதிகரிக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இது டேஞ்சர், இதை அவாய்டு பண்ணு, நெருங்காத, இந்த பழக்கத்தை விட்டுடுன்னு மனசு வார்னிங் கொடுத்துட்டே இருக்கும். இதுவே பதற்றம் தான். அது போக ஐயோ இந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாயிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிற பயமும் அவமானமும் சேர்ந்து மேலும் பதற்றத்தை அதிகரிக்குது. பதற்றம் உருவாக அடுத்த காரணம் ட்ராமா. இதை தமிழில் நம்ம மனக்காயங்கள் அல்லது மனவடுக்கள்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் டீனேஜ் அல்லது நடுத்தர வயது அப்படின்னு எந்த காலகட்டத்திலையும் வெளியே தெரிய ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு, இந்த காயங்களின் பாதிப்புகள் பதற்றமாக, கோபமாக, விரக்தியாக அல்லது பிஹேவியரல் இஷ்யூஸாக வெளிப்படலாம். இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது இதை போன்ற அனுபவத்தை பெற்ற நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? ஒருவேளை இதை போன்ற பாதிப்பை நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தா உங்க வாழ்க்கையின் வேகத்தை குறைங்க. உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றத ஆராய்ஞ்சு பாருங்க. எதனால இந்த காயங்கள் இன்னும் ஆறாம கடினமான வடுக்களா மனசுல இருக்குது அப்படின்றத கவனிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வடுக்கள் பதற்றமா வெளிப்படுதா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பயிற்சியை இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறேன். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்களை பட்டியலிடுங்க. எந்த காயத்திலிருந்து இன்னும் விடுபடலை அப்படிங்கிறதையும் குறிச்சு வச்சுக்கோங்க. பதற்றம் உருவாக அடுத்த காரணம் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய மனவடுக்களுக்கு சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்களே காரணமாகி விடுகிறார்கள். சிறு வயதில் நாம் எதிர்கொண்ட கசப்பான அல்லது விரும்பத்தகாத அனுபவங்களின் தாக்கங்கள் பிற்காலத்தில் ட்ராமாவா அல்லது ஆறாத வடுக்களா மனசுல தங்கிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன விஷயங்களை ஊதி பெருசாக்குறது, எதையாவது சொல்லி குத்தி காட்டுறது, விரும்பத்தகாத வார்த்தைகள், இல்லை மற்றவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்து பேசுறது, நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது, இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் நீ உருப்படுவா போற, இது கூட தெரியாதா, எதுக்குமே நீ லாய்க்கில்ல, பக்கத்து வீட்டு பையனை பாரு அப்படின்னு எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறது. இவையெல்லாம் ஆறா வடுக்களா மனசுல தங்கிடுது. நம் அனைவருக்கும் இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். பிள்ளைகளை பாராட்ட தெரியாம, கொஞ்சம் கூட ஊக்கப்படுத்தாத, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை அவங்க மேல திணிக்கும் போது அது அவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் இடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி பதற்றத்தை உருவாக்குது. இந்த வீடியோவை கேட்குறப்போ உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஏற்படுற காயங்கள் பிற்காலத்துல பிஹேவியரல் இஷ்யூஸா மாற வாய்ப்பு உண்டு. அடுத்து, குடும்பத்துல நடக்கும் ஓயாத சண்டைகள், தாய் தந்தையர் பிரிவு, பெற்றோர்களின் புறக்கணிப்பு, பெற்றோர்களின் பொறுப்பின்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா புரிதல் இல்லாத பெற்றோர்களால் உருவாகும் பாதுகாப்பின்மை உணர்வு, ஒரு அன்சேஃப் ஃபீலிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஊக்கமின்மையையும் பிற்காலத்துல ஒருவரின் ஆளுமையையும் செயல்திறனையும் சிதைக்குது, அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது.
இது ஒருவரின் குணநலன்களையும் மாற்றிவிடலாம். அதனால பெத்தவங்க பிள்ளைகளோட உணர்வுகளை புரிந்து கொண்டு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட கைண்டா நம்ம நம்பிக்கையை கொடுத்து, முக்கியமா அரவணைத்து தட்டி கொடுத்து பிள்ளைகளிடையே பயணிப்பவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தா பிற்காலத்துல இந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையையும் பதற்றம் இல்லாம நம்பிக்கையோட கையாளுவாங்க. அதே நேரத்துல குடும்பத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுபிடிங்க. பதற்றம் உருவாக மற்றொரு காரணம் பியர் பிரஷர். அதாவது நம்ம கூட இருக்கிறவர்கள் தரும் அழுத்தங்கள் அல்லது தவறான முன்னுதாரணங்கள். தவறான முன்னுதாரணங்களை ராங் ரோல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சமீப காலமா சமூக ஊடகங்களில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் இப்படிதான் வாழணும், அப்படி வாழ்ந்தா தான் முன்னேற முடியும் அப்படின்ற அழுத்தத்தை உருவாக்குறாங்க. நம்மளும் எங்க இப்படி வாழ முடியாத போயிருமோ, சமுதாயம் நம்மளை தள்ளி வச்சிருமோ அப்படின்னு அழுத்தங்களையும் பயங்களையும் நம்ம உருவாக்கி கொள்கிறோம். இது பதற்றமா வெளியே வருது. உங்களுடைய ரோல் மாடல்ஸ் யாரு? அவங்களால உங்களுக்கு பதற்றம் உருவாகுதா? யோசிச்சு பாருங்க. இதுவரை பதற்றம் உருவாக 9 காரணங்களை பார்த்துருக்கோம். இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். காத்திருங்கள். நன்றி. வணக்கம்.